வெல்கம் டு ஆல் தி ஆஸ்பிரண்ட்ஸ். நாம இன்னைக்கு 13 ஜூன் கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போறோம். செஷனுக்குள்ள போற முன்னாடி நேத்துக்கான ஜிகே கொஸ்டின் பார்த்துடலாம். பெரினி சிவ தாண்டவம் மற்றும் கேசாபாடி எந்த மாநிலத்தின் நடனம்? தெலுங்கானா. காளியாட்டம் மற்றும் ஒட்டம் துள்ளல் எந்த மாநிலத்தின் நடனம்? கேரளா. டப்பு மற்றும் கோலாட்டம் எந்த மாநிலத்தின் நடனம்? ஆந்திர பிரதேசம். வாஞ்சோ மற்றும் சாதுனிட் கோக்சோ எந்த மாநிலத்தின் நடனம்? அருணாச்சல பிரதேசம். நாகாலாந்துல இருக்கக்கூடிய பழங்குடியினர் அங்கமி, காரோ, கச்சாரி, குக்கி, மிகிர், சமா, கோனியாக், லோதா, ஃபோம் மற்றும் ரெங்மா. எம்ஜிஆர் 1988ஆம் ஆண்டு பாரத ரத்னா விருது வாங்கியிருக்காங்க. பக்தி இயக்கத்துல முதல் முறைய பஜனை அப்படிங்கிற ஒரு முறை அறிமுகப்படுத்தின அந்த மீராபாய். அவங்க பஜனையுடைய மொழி பேர் விராஜ் பாஷா. எஞ்சிய அதிகாரங்களை மையத்திற்கு வழங்குதல், மாநில ஆளுநர்களை மத்திய அரசு நியமித்தல் அப்படிங்கிற விஷயத்த கனடா நாட்டில இருந்து நாம எடுத்துக்கிட்டோம். உஜாலா யோஜனா 2014ஆம் ஆண்டு மின் அமைச்சகத்தால் அறிமுகமாச்சு. 4வது ஐந்தாண்டு திட்டம் 1969ல இருந்து 1974 வரைக்கும் நிலுவையில் இருந்துச்சு. இந்த ஐந்தாண்டு திட்டத்துல நாம பசுமை புரட்சி, 14 முக்கிய இந்திய வங்கிகள் தேசியமயமாக்கப்பட்டது, அப்புறம் வறட்சியால் பாதிக்கப்படும் பகுதி திட்டமும் அறிமுகமாச்சு. பிரிவு 267ல தற்செயல் நிதியும், பிரிவு 239ல யூனியன் பிரதேசத்துடைய நிர்வாகத்தையும் சொல்லியிருக்காங்க. இந்தியாவின் முதல் இந்தி செய்தித்தாள் உதன் மார்டன். ஓரன்ஸ் கிளர்ச்சி 1914ஆம் ஆண்டு ஜாத்ரா பகத் மற்றும் தானா பகத் தலைமையில நடந்துச்சு. 2024ஆம் ஆண்டிற்கான EY உலக தொழில் முனைவோர் விருதை பெற்றவர் யார்? வெள்ளையன் சுப்பையா. ஹேல் ப்ரோன் நெக்கார் கப் 2024 ATP சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியை வென்றவர் யார்? சுமித் நாக்பால். மோங்லா துறைமுகம் எங்கே அமைந்துள்ளது? பங்களாதேஷ். எந்த நாள் உலக அங்கீகார தினமாக அனுசரிக்கப்படுகிறது? ஜூன் 9. ஒடிசா முதல்வராக பதவியேற்றது யார்? ஒடிசா மாநிலத்திலுடைய முதல்வர் மோகன் சரண் மாஜி. UT காதர் கர்நாடக சட்டமன்றத்தின் முதல் முஸ்லிம் சபாநாயகர். ஒடிசா சட்டசபையின் முதல் பெண் சபாநாயகர் பிரமிளா மாலிக். மிசோரம் மாநிலத்துடைய முதல்வர் லால்துஹோமா. மத்திய பிரதேசத்துடைய முதல்வர் மோகன் யாதவ். சத்தீஸ்கர் விஷ்ணு டியோ சாய். ராஜஸ்தான் பஜன்லால் சர்மா. ஹரியானா நயாப் சிங் சைனி. வணிக ஒழுங்குமுறையின் சிறந்த நடத்தை விருதை வென்ற அமைப்பு எது? செபி. கீதா பிரஸ் நிறுவனத்துக்கு காந்தி அமைதி பரிசு கொடுக்கப்பட்டிருக்கு. வடகிழக்கு எல்லை ரயில்வே PMI தெற்காசிய விருது வாங்கியிருக்காங்க. இந்திய மருத்துவ சங்கம் மற்றும் பயிற்சி பெற்ற செவிலியர் சங்கம் இந்திரா காந்தி அமைதி பரிசு. 60 பாராசூட் ஃபீல்ட்ஸ் மருத்துவமனை சுபாஷ் சந்திர போஸ் ஆப்தா பிரபந்தன் புரஸ்கார். சந்திராயன் 3 மிஷன் குழு ஜான் எல் ஜாக் ஸ்டிப்கட் ஜிஆர் விருது. டாக்டர் அகர்வால் கண் மருத்துவமனை சிறந்த அறிவியல் போஸ்டர் விருது. இந்திய கடற்படையின் முதல் பெண் ஹெலிகாப்டர் பைலட் யார்? அனாமிகா பி ராஜீவ். சாலிஜா தாமி இந்திய விமானப்படையில் முன் வரிசை போர் பிரிவுக்கு தலைமை தாங்கிய முதல் பெண் அதிகாரி. கோல்டன் குளோப் ரேஸை முடித்த முதல் இந்தியர் அபிலாஷ் டோமி. மலையேறும் படிப்பை முடித்த முதல் பெண் NCC கேடட் ஷாலினி சிங். அறிவியல் துறையில் முனைவர் பட்டம் பெற்ற முதல் இந்திய பெண்மணி கமலா சோகனி. சியாச்சின்ல பணியமர்த்தப்பட்ட இந்தியாவுடைய முதல் பெண் மருத்துவ அதிகாரி கீதிகா கவுல். பார்டர் செக்யூரிட்டி போர்ஸ் BSF இன் முதல் பெண் துப்பாக்கி சுடும் வீராங்கனை சுமன் குமாரி. இவங்க தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க. குழந்தை தொழிலாளர்களுக்கு எதிரான உலக தினமாக எந்த நாள் அனுசரிக்கப்படுகிறது? வருஷந்தோறும் ஜூன் மாசம் 12ஆம் தேதி நாம இந்த தினம் அனுசரிக்கிறோம். இந்த வருஷத்துக்கான மைய கருத்து நமது கடமைகளை நிறைவேற்றுவோம். ஏப்ரல் 25 உலக மலேரியா தினம். ஏப்ரல் கடைசி சனிக்கிழமை உலக கால்நடை தினம். மே முதல் செவ்வாய் உலக ஆஸ்துமா தினம். மே 11 தேசிய தொழில்நுட்ப தினம். மே 11 மற்றும் அக்டோபர் 12 உலக இடம்பெயர்ந்த பறவைகள் தினம். மே 12 சர்வதேச செவிலியர் தினம். மே 18 சர்வதேச அருங்காட்சியக தினம். மே 25 உலக கால்பந்து நாள். மே 24 சர்வதேச மார்க்கூர் தினம். பாதுகாப்பு மானியத்திலிருந்து ஐரோப்பிய ஒன்றியத்தால் விலக்கப்பட்ட நாடு எது? டான்சானியான்னு சொல்லக்கூடிய நாடு இந்த பாதுகாப்பு மானியத்திலிருந்து ஐரோப்பிய ஒன்றியம் நீங்கியிருக்காங்க.
லூயிஸ்வில்லி நகரம் செப்டம்பர் 3ஆம் தேதிய சனாதன தர்ம நாளா அறிவிச்சிருக்காங்க. ஐநா 2024 ஒட்டகங்களின் சர்வதேச ஆண்டு அறிவிச்சிருக்காங்க. நிலவில் விண்கலத்தை தரையிறக்கிய 5வது நாடு ஜப்பான். உலக சுகாதார அமைப்பு காபோ வெர்டே நாட மலேரியா இல்லாத நாடா அறிவிச்சிருக்காங்க. நேபாள் நாடு பொக்ரா அப்படிங்கிற பகுதிய அந்த நாட்டுடைய சுற்றுலா தலைநகரா அறிவிச்சிருக்காங்க. சவுதி அரேபியா முதல் முறையா அவங்களோட போட்டியாளரான ரூமி ஆல்காதானிய மிஸ் யூனிவர்ஸ் போட்டிக்கு அனுப்பியிருக்காங்க. இந்தியாவின் முதல் ஆஸ்ட்ரோ டூரிசம் முயற்சியான நக்ஷத்ரா சபாவை எந்த மாநிலம் வெளியிட்டது? உத்தரகாண்ட் மாநிலம். இது எங்க ஆரம்பிச்சிருக்காங்கன்னா முசிறி அப்படிங்கிற பகுதியில ஆரம்பிச்சிருக்காங்க. உத்தரகாண்ட் மாநிலத்துல ரீசெண்டா கூட பருள் பே பைசே அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கேம்பெயின் ஆரம்பிச்சிருக்காங்க. எதுக்காகனா உத்தரகாண்ட் மாநிலத்துல ஒரு சில பகுதியில பயங்கரமா காட்டுத்தீ ஏற்பட்டுச்சு. அதை அணைக்கிறதுக்காக இந்த கேம்பெயின். சோ இப்ப உத்தரகாண்ட் மாநிலத்தை பத்தி ஒரு சில விஷயங்கள் பார்க்கலாம். உத்தரகாண்ட் மாநிலம் முக்கிய மந்திரி காசியாரி கல்யாண் யோஜனா ஹிம் பிரகாரி திட்டம் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இந்தியாவின் முதல் திரவ கண்ணாடி தொலைநோக்கி. அப்புறம் முக்கிய மந்திரி உத்தியமின் கில்லாடி உணை யோஜனா அறிமுகப்படுத்தியிருக்காங்க. லக்பதி திதி யோஜனா அறிமுகப்படுத்தியிருக்காங்க. முக்கிய மந்திரி ஏகல் மகிழா சுரோஜ்கர் திட்டம், ரோஷ்கார் கீதா பீமா திட்டம். அப்புறம் ஹால்துவானி விளையாட்டு பல்கலைக்கழகத்தை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. சீனாவின் ஜின்ஜியாங் மாகாணத்துடன் லடாக்கை இணைக்கும் கணவாய் இது. சோ இந்தியால லடாக் அப்படிங்கிற பகுதியும் சைனால ஜின்ஜியாங் அப்படிங்கிற பகுதியை இணைக்கும் கணவாய் எதுன்னு கேட்டா அகில் பாஸ், அகில் கணவாய்.